அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. என்னுடைய ரெசிபி இன்றைக்கி சிக்கன் பாஸ்தா. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் இப்போ ரெடியாக்கி வச்சுக்கிறேன். கேமரா அவ்வளோ கிளியராக இல்லை. காரணம், நான் ஒரு கையால் மொபைலை பிடிச்சிட்டு ஒரு கையால் தான் சமைப்பேன். ஒரு சிலப்போ பிள்ளையார் சரி ஒழும்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கொடுத்து வீடியோ எடுப்பேன். அவ்வளோதான். சும்மா டைம் பாஸ்க்கு தான் நான் இந்த வீடியோ போடுறேன். இன்னொன்று பின்னுக்கு பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம். பிறகு நான் நினைக்கிறேன், நம்ம சமைக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு சமைச்சு திங்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு ஆசை வந்தால் சேனலை பார்த்து செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பாருங்கள் தேவையான பொருட்கள். சிக்கன், இது மிளகுத்தூள், இது குடமிளகா, காலிஃப்ளவர், ரெண்டு கலராக அரைக்கிறதும் குடமிளகா தான், தக்காளி போடலை. இது சீஸ் 2 கலரும் இருக்குது. நூடுல்ஸ்னால் அந்த பிளாட் நூடுல்ஸ் இருக்குது தானே, அது. தண்ணி நல்லா கொதிச்சது போகிறதா நல்லா உப்பும் போட்டு தான் இது போடணும். இது கொதிக்க வைக்கும்போது நல்லா வேக வச்சு எடுங்க. நாரை வச்செல்லாம் வேக வைக்க தேவையில்லை. நம்ம க்ரீமில் போட்டோடதும் நம்ம சீக்கிரமாக எடுத்துடணும். க்ரீமில் வேக வைக்க மட்டும் சொன்னால் சாப்பிட்டுக்க மாட்டோம், களி மாதிரி போயிடும். வெங்காயம் கூட நிறைய வெட்ட தேவையில்லை. ஒரு சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம் வச்சுக்கிறேன். இப்போ நான் செஞ்சுக்கிறது 4 பேருக்கு நல்லா சாப்பிடக்கூடிய அளவுக்கு பாஸ்தா. பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு தான். நிறைய பேர் க்ரீம் போடுவாங்க. நான் க்ரீம் போடுற இல்லை. க்ரீம் போடாட்டியும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். கோழியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சின்ன சின்ன துண்டாக வெட்டி எடுத்துடணும். மற்ற எந்த மசாலாவும் போடக்கூடாது. மிளகுத்தூள் போடுறது சிக்கன் கவுச்சி நான் தடிக்கும் தானே, அதுக்குனால பெப்பர் போட்டுக்கிறேன். ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது. காலிஃப்ளவரை முக்கால் வேலுக்கு வேக வச்சு எடுக்கணும். நூடுல்ஸ் இப்போ வடிச்சிட்டு ஒரு சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி தேங்காய் இதில் ஊற்றிருக்கிறேன். ஏன் ஊற்றிக்கன்னா அது ஒட்டாது. அப்படியே ஆற விட்டுட்டோம்னு சொன்னால் ஆறும்போது ஒட்டிடும். இதை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டு கொஞ்சம் கிளறி விட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு எடுக்கும்போது ஒத்தத்தையாக இருக்கும், பிரிஞ்சு கொடுக்கும் நல்லா. இது 400 கிராம் 400 கிராம் நூடுல்ஸ் தான் இது. வெளிநாட்டு நூடுல்ஸ் தானே, நம்மளுக்கு எப்படியும் அது வெந்தால் நல்லா கொஞ்சம் கூடுதலாக தான் கொடுக்கும். இதுவும் நல்லா வேகிட்டு சிக்கனோட சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறோம். பார்த்தீங்களா, வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வேகணும் காலிஃப்ளவர். அந்த காலிஃப்ளவர் நிறைய வேக தேவையில்லை. ஒரு 50 கிராம் மட்டுக்கு பட்டர் போட்டுட்டு நல்லா பட்டரையும் நல்லா உருக்கி எடுத்துட்டு லூஸாக நான் பால் தான் ஊற்றணும். இன்னைக்கிட்ட பால் இல்லை. ஃப்ரெஷ் பாலும் ஊற்றலாம், பால் பவுடரும் போடலாம். நான் இப்போ 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதில். அதே மாதிரி பால் மாவு 5 டேபிள் கரண்டி போட்டுக்கிறேன். நான் அதுதான் லிமிட்டு. 1/2 லிட்டர் தண்ணிக்கு 5 டேபிள் கரண்டி மாவு தான் அதில் லிமிட்டு. கணக்கான பால் பருவமாக வரும். சிக்கன் மாகி ஒரு ஹாஃப் போட்டுக்கிறேன். இதோடு சேர்ந்து இன்னொன்று இருக்குது, சோளம் பவுடர் இருக்குது தானே, கார்ன்ஃப்ளோர்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் யூஸ் பண்ணணும். நாலு டேபிள் கரண்டி தான் ஃபுல்லாக போடணும். அதுவும் நான் போட்டுக்கிறேன். போட்டதும் கொதிக்கும் போதே நல்லா டிக்காகி வரும். மிச்ச நேரம் கொதிப்பாட்ட தேவையில்லை. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சு தின்னா போதும். நல்லா அந்த பால் வாசனை வரைக்கும் அதில் பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கமே
கொதிச்சிருச்சு பார்த்தீங்களா. கொதிக்கும் போதே டிக் ஆகிட்டு தான் வரும். அதை ஒரு 5 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இதையும் போட்டு 1 நிமிஷம் மட்டுக்கு அப்படி நல்லா பரட்டி விட்டுறோம்னு சொன்னால் ஜீவனத்தை நல்லா டிக்காக வந்து பார்த்தீங்களா. இப்போ கடைசியில் சீஸ் இருக்குதுல்ல ஜீவன், அதை போடணும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் போட்டுடலாம். சீஸு, சிக்கனு, மசாலா, உடம்புலகாய் இதெல்லாம் போடுறதுனால நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுங்களை இப்போ நூல்ஸை நான் இப்போ பிரிக்கும்போது ஒத்தையாக வருது, ஒட்டிக்கிட்டு இருக்கல. அது எண்ணெய் ஊற்றாமல் வச்சுருந்தோம்னு சொன்னால் ரொம்ப ஒட்டிடும். அது இப்படி நம்மளுக்கு கலக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி பிரட்டி எடுத்துக்க மாட்டோம், தேண்டு அப்படியே கிடக்கும் சட்டியில். அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வைக்கிறது. நான் கொஞ்சமாக வரும்னு நினச்சி செஞ்சேன். மாஷால்லா நிறைய வந்திருக்கு. ஓகே ஓகே, நிறைய டைம் எடுக்காது. நிறைய பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய வந்துக்கு மாஷால்லா. பாருங்க, இந்த அரைக்கி பாருங்க நூல்ஸை.